யக்ஷினிகி அப்படிங்கிறவங்க எந்த வயது இருக்கிற தேவதை அவங்க? இப்ப தேவதைன்னு சொல்லுவாங்க. யக்ஷினிங்கிறவங்க ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அவங்களோட வயது எப்படி இருக்கும்? ஒரு ஒரு தாய் வயதுல இருக்குமா? இல்ல குழந்தை வயசுல அழகா சில பேர் சொல்லுவாங்க. கனவுல பட்டு பாவாடை போட்டு சிவப்பு கலர் சட்டை பாவாடை போட்டு ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நல்ல கல்யாணம் ஆகி அம்மன் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் வந்து இத சொன்னாங்க. இது நடக்க போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதிகமா சொல்றது, வயதான முதிர்ந்த பாட்டி வந்தாங்க. பாட்டி வந்து என் கனவுல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு, அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சினிகள் வந்துட்டு அந்த தேவதைகள் ஒரு விஷயம் நடக்க போதுன்னு நம்மளுக்கு விஷயங்கள எடுத்து சொல்றவங்க எந்த வயதுல இருக்கிறவங்களா இருப்பாங்க? இப்ப நான் உங்கள கூட எக்ஸினியா பாவிக்கலாம். ம். உங்களுக்கு என்ன வயசு? அந்த வயச நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். எக்ஸினி வந்து தனியா தான் வருவாங்க, இப்படி வருவாங்கன்னுலாம் இல்ல. இப்ப வந்து நம்ம ஒரு ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கோம். ஒரு எதிர்பாராம ஒரு விபத்து ஒண்ணு நடக்குது. அங்க யாருன்னே நமக்கு தெரியாது. உதவி பண்றாங்க இல்லையா? அவங்க நமக்கு கடவுள் தான். இப்ப நான் ஒரு சமையல் வேலைகளுக்கு போறேன். எனக்கு சரியா சமைக்க தெரியல. சொல்லிக் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க எனக்கு குரு தான். நான் ஒரு கார் வாங்குறேன். எனக்கு ஓட்ட தெரியல. ஓட்ட சொல்லிக் குடுக்குறவங்க எனக்கு குரு தான். எதிர்த்த மாதிரி உட்கார்ந்திருக்கிற ஒரு பெண் இத பத்தி கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லியா, அந்த பாவிக்கிறவரு, அத பயிற்சி எடுக்கிறவரு, அத எக்ஸ்ட்ரீமா பாவிக்கலாம். சரிங்களா? 16 வயசுலயே நீங்க காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 20 வயசா காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 50 வயசா காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி மாரி தாங்க எக்ஸினி. இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு. நான் போய் நின்னேன்னா என் உருவம் தெரியும். நீங்க நின்னீங்கன்னா உங்க உருவம் தெரியும். உங்க அம்மா நின்னா உங்க அம்மா உருவம் தெரியும். கண்ணாடில போய் யாரு நம்ம நிக்கிறோமோ, அதுவா அது பிரதிபலிக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா? நீங்க எக்ஸினிய என்னவா நினைச்சு பாவிக்கிறீங்களோ ஆனா முதல்ல என்னுடைய குருநாதர் சொல்லிக் குடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸினி பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது 21 நாள்லயோ, 15 நாள்லயோ, 16 நாள்லயோ சில மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு நம்ம குருநாதருக்கு ஃபோன் பண்ணுனோம்னா, அவரு நிர்வாணமா பூஜை பண்ண சொல்லுவாரு. அதனுடைய சக்திகள்லாம் உன் உடம்புல இறங்கட்டும், கதிர்வீச்சுகள் அப்படின்னு. இதுக்கு வந்து திருச்செந்தூர் போம்போது நீங்க சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற கோயில்களுக்கு போம்போது ஆம்பளைங்க பனியன் சட்டை போடக்கூடாதும்பாங்க. அது எதுக்காகன்னா, அங்க இருக்கிற எனர்ஜி அந்த கதிராற்றல்கள் வந்து உன்னுடைய உடம்புக்குள்ள வரட்டுங்கிறதுக்காக சொல்றதுதான். அப்ப நீங்க நிர்வாணமா பூஜை பண்ணும்போது அந்த எக்ஸினி தாய் காட்சி குடுத்தா, தன்னுடைய உணர்ச்சிகள வெளிப்படுத்தி வேற மாதிரி நடந்தா அங்க இறந்து போக நேரிடும். உன்ன முதல்ல கட்டுப்படுத்த அங்க தெரிஞ்சுக்கணும்.